உங்களையெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுவதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் நேரடியாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4 வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூடி வரும்படி நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வாசிக்கிறபடி இந்த மாலை வேளையை உமக்கென்று நாங்கள் விசேஷித்துக் கொண்டோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. திரும்பி போகும் பொழுது உடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்துவிட்டு அந்த புஸ்தகத்தை முத்திரை போட சொல்லுகிறார். வசனம் சொல்லுது, நீயோ என்றால் இந்த புஸ்தகத்தை முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு அப்படின்னு இருக்கும். அப்போ ஆண்டவர் முடிவு காலத்தை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தி விட்டு அதை முத்திரை போட சொல்லிட்டார். முத்திரைனா பரிசுத்த ஆவியினால் போடப்படுவது தான் முத்திரை. எபேசியர் 4:30-32 இருக்கிறது. அப்போ அந்த முத்திரை போடப்பட்ட புஸ்தகத்தை மீண்டும் ஆவியானவர் தான் அதை உடைக்க முடியும். எப்போ அந்த புஸ்தகத்தினுடைய முத்திரை உடைக்கப்படுகிறதோ அது கடைசி காலம் என்று அர்த்தம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்போ இந்த முத்திரை எங்க உடைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உடைக்கப்படுது. 12ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இது முடிவு காலம் மட்டும் இது முத்திரை போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். அப்போ இந்த முத்திரைகள் உடைக்கப்படுதுன்னா அது என்ன காலம்? முடிவு காலம் என்று அர்த்தம். முடிவு காலத்தில் இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் என்று அர்த்தம். அப்போ இந்த முத்திரை 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்படும் போது அது முடிவு காலத்துக்கு வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பார்க்கும் பொழுது இருவேறு கருத்துகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருவேறு கருத்துகள் இருக்கிறது. ஒரு சாரார் இது வருகைக்கு பின்னால் தான் இந்த சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சாரார் இது வருகைக்கு முன்பாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கான வேத வசன வாக்கியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எல்லா கோத்திரத்திலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்திலே 7ஆம் அதிகாரத்தில் நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு முன்பாக நடைபெற வேண்டிய எல்லா சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சம்பவிக்க வேண்டியது. அப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கணும். இதுக்கான இன்னொரு ஆதாரம், ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3-8 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கான பதிலும் சொல்லப்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அங்கே இயேசுவானவர் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அடையாளங்கள் எல்லாம் முடிந்த பிறகு வசனம் சொல்லுது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு இருக்கு. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இது உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவம். இந்த 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் விலாவரியாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கொள்ளை நோய்னா அது என்ன கொள்ளை நோயின்னு அங்கே இருக்கு.
இங்கே பஞ்சம்னா அங்கே என்ன பஞ்சம் அப்படின்னு இருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்துவை போல நாமம் தரித்து கொண்டு வருவார்கள்னா யார் எப்படி வருவாங்க அப்படின்னு அங்கே இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் அதற்கான விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான காரியங்களை பார்த்துவிட்டு நாம் முடிக்க போகிறோம். அதாவது இந்த 2024க்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் அப்படியே எழுத்துக்கு எழுத்து எப்படி நிறைவேறியது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி தீர்க்க தரிசனமாக நடக்க போகிற சம்பவங்கள் என்ன, இந்த 3 காரியங்களை பார்த்து தான் நாம் இப்பொழுது முடிக்க போகிறோம். முதலாவதாக 6ஆம் அதிகாரத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம், அதில் சொல்லப்பட்ட சம்பவம் தான் நமக்கு முன்பாக கடந்து போச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6:4 வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்துப் போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சரி, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது எதை குறித்ததான தீர்க்க தரிசனம், எதை குறித்ததான முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான ஓமையான முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓமை அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓமை என்பது பைபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பரலோகத்தின் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13:9-10 அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு பரலோகத்தின் ரகசியமான காரியம் ஒரு வித்தியாசமான முறையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக சொல்லாமல் அதை இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, அதே மத்தேயு 13:9-10 அதுக்கான விளக்கத்தையும் இயேசு சொல்லிட்டாரு. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ யாருக்கு அந்த மெசேஜ் போகணுமோ அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு போக வேண்டாமோ அவங்களுக்கு அது வெறும் கதையாக ஓமையாக தெரியும். இந்த ரகசியம் யாருக்கு போக வேணான்னு சொல்கிறாரோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெறும் குதிரையாக தெரியும், குதிரை மேலே ஏறி இருக்கிறவராக தெரியும், குதிரை சிவப்பு நிறத்தில் இருக்கிறது தெரியும். ஆனால் யாருக்கு புரிய வேண்டுமோ, குதிரைனா என்ன, அதன் மேல் ஏறி இருக்கிறவன் யார், அங்கே இருக்கிற பட்டயம்னா என்ன, இதெல்லாம் புரியும். ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு அதை சொல்ல விரும்புகிறார். மற்றவர்களுக்கு சொன்னாலும் அது என்ன செய்யாது, புரியாது. நீங்களே யோசிச்சிருப்பீங்க, பல நேரங்களில் நாம் ரொம்ப ப்ரூஃபோட நாம் நினைப்போம் இதெல்லாம் இப்படி கொடுத்தா இவங்க அதை அக்செப்ட் பண்ணி கொள்ளுவாங்கன்னு. ஆனால் அவங்க படித்தவங்களாகவும் இருப்பாங்க, நல்ல நம்மளை விட கொஞ்சம் அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க, ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு அருளப்பட வேண்டும் என்று பரலோகம் நிர்ணயம் பண்ணாதான் அது அவங்களுக்கு போகும். யாருக்கு தெரியணும்னு பரலோகம் முடிவு பண்ணியிருக்கோ அவங்களுக்கு அது போயிடும். அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய, நாம் நினைப்போம் இதெல்லாம் இவங்களுக்கு புரியுமா, இவங்களுக்கு சான்ஸே இல்லை, இவங்களுக்கு ஈஸியாக புரியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர்களுக்கு அது மிக தெளிவாக புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, பரலோகம் அவர்கள் இருதயங்களை திறந்திருக்கிறது என்று அர்த்தம். எத்தனையோ பேருக்கு அடைக்கப்பட்ட இருதயத்தை லீதியாளுக்கு கர்த்தர் திறந்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே தேவன் தான் இன்னும் கிரியை செய்கிறார். அப்போ இந்த ரகசியம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் ஒவ்வொரு காரியமாய் சொல்லிக்கொண்டே வருகிறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொன்றத்தையும் நம்ம வசனம் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. முக்கியமான வசனத்தை மட்டும் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில், ஒரு சிவப்பு நிற குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. முதல்ல இந்த குதிரை என்பது எதை குறிக்கிறது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குதிரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனத்தில் 4 குதிரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, வெள்ளை குதிரை, புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி 4 குதிரைகள் இருக்கும். இந்த குதிரைகளுக்கான விளக்கம் என்னன்னு சகரியாவில் 4-5 வசனத்தில் அங்கே இருக்கிற தூதன் கேட்கும் போது அங்கே அவனுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. சகரியாவுக்கு இந்த 4 திசைகளுக்கு அனுப்பப்படுகிற கர்த்தருடைய 4 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய திட்டத்தை பூமியில் செய்கிறதான தூதர்கள், ஆவிகள் என்று அர்த்தம். உங்களுக்கு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு
மிக முக்கியமான விஷயத்தை, அதாவது தலைமையில் உட்கார்ந்துருக்கிறவங்க, அமைச்சர் போஸ்டில் இருக்கிறவங்க அல்லது மந்திரி இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை, ஒரு திட்டத்தை மக்களுக்கு நன்மை செய்ய போகிறாங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க இறங்கி வந்து செய்ய முடியாது. அவங்க அடுத்து அதை அந்த துறையோடைய அதிகாரிகள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த அதிகாரிகள் அவங்களுக்கு கீழே கொண்டு ஒப்படைப்பாங்க. அவங்க போய் ஜனங்களுக்கு செய்வாங்க. அனௌன்ஸ் பண்ணது மந்திரியாக இருக்கும், ரீச் ஆகிறது மக்களுக்காக இருக்கும். நடுவில் ஒரு புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணப்படும். அவங்க வந்து இறங்கி அதை என்ன செய்வாங்க, ஜனங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் புரோட்டோகால்ஸ் எல்லாம் எங்கிருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பைபிளில் இருந்தால் கற்றுக்கிட்டாங்க. பரலோகத்தினுடைய கிங்டம் அதனுடைய மாடல் தான் பூமியில் செய்யறாங்க. அந்த பிசாசு கொண்டு வந்து பூமியில் ஸ்தாபிச்சான். அவனுக்கு வந்து சுயமான அறிவு கிடையாது, தேவனுடைய அறிவு. தேவன் பண்ணுறதை பார்த்து காப்பி அடிப்பான், அவ்வளோதான். இப்போ தேவன் ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறார், அவருடைய ஆவிகள் பூமியில் கிரியை செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதே தான் இப்போ அநேக ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறாங்க, தங்கள் அதிகாரிகளை வைத்து பூமியில் வேலை செய்கிறார்கள். அப்போ குதிரை மேலே ஏறி, குதிரை என்பது ஒரு ஆவிக்கான அடையாளமாக இருக்கிறது. அது என்ன அப்படி குதிரை சொல்கிறாருன்னா ஹார்ஸ் பவர். நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஹார்ஸ் பவர். எதை வச்சு கணக்கு பண்ணுறோம்? ஹார்ஸ் பவரை வச்சு கணக்கு பண்ணுறோம். அதாவது ஸ்பீடு. அந்த மாதிரி அவர்கள் தேவனுடைய திட்டத்தை பூமியில் நடப்பிக்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ அந்த தூதர்கள், 4 தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்கறது 2வது குறித்து. ஏன் முதலாவதுன்னா 2012 அந்த முதலாவது முத்திரைக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் அப்பத்துலேருந்தே இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அநேகர் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் இல்லை, நடக்காது, 2வது முத்திரைகள்லாம் பின்னாடி தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறது. ஏன்னா நடக்கிற சம்பவங்கள் சில நேரத்தில் வெளிப்பாடு நமக்கு இப்போ இந்த காலகட்டத்துக்குரிய வெளிப்பாடு நமக்கு இருக்கு, நம்ம படிக்கிறோம். ஆனால் அது வர வரைக்கும் நாம் அதை தியானித்தோம்னா அதோட வெளிப்பாடு நமக்கு சரியாக கிடைக்காது. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு வருகிற வரைக்கும் யார் மேசியான்னு ஜனங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, யோவான் ஸ்நானனை போய் கேட்குறாங்க, வருகிறவர் நீர் தானா அப்படின்னு அவர் கேட்குறாங்க. இந்த மேசியா நீர் தானா? அவன் சொல்கிறான், நான் இல்லை, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார். ஏன் அவனை நினைச்சாங்க அப்படின்னா அவன் செய்கிற கிரியைகள், அவன் மூலமாக மக்கள் கூடுறது, ஜனங்க மனம் திரும்புறதெல்லாம் பார்க்கும்போது ஓ இவர் தான் மேசியாவாக இருப்பார் போல அப்படின்னு. ஜனங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த வெளிப்பாடு வருது. அவர் இயேசு கேட்கிறார், என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ அவங்க சொல்றாங்க, நீர் தேவனுடைய குமாரன், உன்னதமான தேவனுடைய குமாரன். அந்த வெளிப்பாடு வருது. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் அந்த வெளிப்பாடு வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரலோகம் அதை மறைத்து வைத்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த 6ஆம் அதிகாரத்தின் காரியங்கள் எல்லாம் ஒரு 20-30 வருஷமாக மறைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காலத்தில் இருக்கிறவங்க இது நடக்காது, அது வந்து வருகைக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம் வந்து அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது தேவன் அந்த ரகசியத்தை அல்லது வெளிப்பாடை ஜனங்களுக்கு கொடுக்க தொடங்குகிறார். இப்போ அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், முத்திரைகள், அதில் குறிப்பாக சிவப்பு குதிரை என்று சொல்லப்படுகிறதான பூமியில் நடப்பிக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் 3 வகையான பட்டயம் இருக்கிறது. தேவன் கையில் உள்ளதான ஒரு பட்டயம் இருக்கு, மனுஷன் கையில் உள்ள பட்டயம் இருக்கு, தூதன் கையில் உள்ள பட்டயம் இருக்கு. நல்லா சொல்றது புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. இது ஒவ்வொன்றும் அடுத்து கொண்டு போகிற விஷயத்துக்காக முந்தின ஸ்டெப்பை சொல்லிட்டு இருக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறோம், அப்போ தான் புரியும். இப்போ தேவன் கையில் உள்ள பட்டயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அது ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ தேவன் கையில் உள்ள பட்டயத்துக்கு என்ன பேரு, என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு அர்த்தம். மனுஷன் கையில் உள்ள பட்டயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு பேரு யுத்தம் அப்படின்னு அர்த்தம், சண்டை. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்து சண்டை போட வராரு. வரும்போது அவர் எதை பிடித்திருந்தார்? பட்டயத்தை பிடித்திருந்தார் அப்படின்னு இருக்கு. தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு வசனத்தில் இருக்கு. தாவீது ஓடி சென்று பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டினான் அப்படின்னு. மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? யுத்தம், சண்டை அப்படின்னு அர்த்தம். தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வாசிங்க, ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. 3 வருஷத்து பஞ்சமோ உன் பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர
உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோட போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய, நல்லா தெளிவா நேரடியா இருக்கு வசனம். தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பேர் என்னது? கொள்ளை நோய் அப்படின்னு இருக்கு. 16வது வசனத்தையும் வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து, வசனம் தெளிவா இருக்கு, அவன் பட்டயத்தை எருசலேமுக்கு நேராக நீட்டிக்கொண்டு நின்றான். அப்பொழுது 14-15 கொள்ளை நோய் எருசலேமில் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் தூதன் கையில் கொடுத்திருக்கிற பட்டயத்திற்கான ஒரு காரியம் என்னவென்றால் கொள்ளை நோய் என்று பார்க்கிறோம். இப்போ நீங்கள் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. வசனம் சொல்லுது, அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. மத்திய 24 4 முதல் 8 வசனத்தில் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம், வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு அடையாளம் கொள்ளை நோய் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோய்னு ஆங்கிலத்தில் கில்லிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொள்ளை நோய் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் வர வேண்டியது. இப்போ நாம் நிறைய கொள்ளை நோயை பூமியில் பார்த்துருக்குறோம். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா காலத்தில் இருக்க, தாவீது காலத்தில் கூட இருந்திருக்கு, பெலிஸ்தியர் பாளையத்துக்குள்ளே வந்திருக்கு. இந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கொள்ளை நோய் என்பது எப்படி கடைசி காலத்துக்குரியதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், முதல் ப்ரூஃப் நம்ம பார்த்தோம், முத்திரை உடைக்கப்பட்ட புஸ்தகத்தில் அது இருக்கு. முத்திரை எப்போ உடைக்கப்படும்னா முடிவு காலத்தில் தான் உடைக்கப்படும். சரி, முடிவு காலம் என்பதற்கான அடையாளத்தில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டாரோ அப்பயே கடைசி காலம் தொடங்கிருச்சு. அப்பவே தொடங்கிருச்சு. இப்போ நம்ம காலத்துக்கு கடைசி காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு 2000 வருஷம் ஆச்சு, இதையும் கடைசி காலம் தான் சொல்கிறோமா? நம்ம காலத்துக்கு கடைசி காலங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில், குறிப்பாக 5வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தேடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வருவாங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிற காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதுக்கான ப்ரூஃப். திரும்பி வராங்க பக்காவா. இது உக்ரைன்லேருந்து லாஸ்ட்டாக வந்த பேட்ச். நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும், உக்ரைன் இன்டர்நேஷ்னலில் இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு கர்த்தருடைய திட்டம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேட்சாக ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஆண்டவர் கூட்டிக்கிட்டே போனார். அவங்க 1948 வந்துட்டாங்க. அதான் கடைசி காலத்துக்கான அடையாளம். எப்போ இஸ்ரவேல் புத்திரருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதோ, 1948 மே மாதம் 14ஆம் தேதி அவர்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதாவது இஸ்ரேலுங்கிற நாடு உருவாச்சு ஐநாவில். அதில் கடைசி காலத்தினுடைய அடையாளம் அதுதான். அப்போ ஆரம்பிச்சு இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவங்க உக்ரைன்லேருந்து வந்திருக்கிறாங்க. லாஸ்ட் பேட்ச்னு சொல்லக்கூடாது, ஒருவேளை இன்னொரு பேட்ச் இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்தியாவிலேருந்து கூட 1984 போனாங்க. பேட்ச் பேட்சாக ஒவ்வொரு நாடும் அவங்க அனுப்பி வச்சிருச்சு. இவங்க பர்டிகுலராக இவங்க புறப்பட்டு வந்தாங்க. அந்த வருஷம் கடைசியிலிருந்து தான் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க முதல்ல ஏப்ரல் மேலேயுமா வந்தாங்க. அந்த நவம்பர் மாதத்துலேருந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இவர்களை வெளியே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் அங்கிருந்து. இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். இப்போ இவங்க திரும்பி வராங்க. இது கடைசி காலம். அப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் எல்லாம் 1948க்கு பிறகு நடக்க வேண்டிய சம்பவங்கள். அதாவது இஸ்ரவேல் ஃபார்ம் ஆன பிறகு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, அவங்க
உள்ளே வரத்துக்கு, இஸ்ரவேல் உள்ளே வர்றதுக்கு சைன் பண்ணப்பட்டது 1918 பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஜெனீவாவில் 1920 அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்த பிறகு நடக்கிற மிக முக்கியமான சம்பவங்கள் தான் 6ஆம் அதிகாரம். அதில் குறிப்பாக இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்த பிறகு இந்த ஒரு கொள்ளை நோய் பூமி எங்கும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தில் என்ன இருக்கு? 6:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த வசனம் 1 to 1, ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு மரணம் வரும்னு அர்த்தம். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்திற்கு வந்த பிறகு பூமியில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வரும். அதுக்கு முன்னாடி 1ஆம் முத்திரையின் காலமும் வரும். அது முடிஞ்சிருச்சு. நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஏன் நம்ம இதை பார்க்குறோன்னா, நம்ம இதை கிராஸ் பண்ணி வந்தோம். வசனம் சொல்லுது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் பார்க்குற வசனம் நீங்களே பார்த்துக்கலாம், பைபிளில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வரும், பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதிக்கும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனத்தோட விளக்கம் அதுதான். பட்டயம் என்றால் கொள்ளை நோய். அந்த பூமி முழுக்க ஒருவரை ஒருவர், பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்படி ஒரு கொள்ளை நோய் சமீபத்தில் நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2019 கடைசியில் நாம் ஒரு கொள்ளை நோயை கேள்விப்பட்டோம். அதுக்கு முன்னாடி நிறைய கில்லிங் டிசீஸ் வந்திருக்குது. ஆனால் அந்த கில்லிங் டிசீஸ்க்கும் இதுக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் உண்டு. என்ன டிஃப்ரென்ஸ்னா, சிலது வரும் பரவாது. இப்போ கேன்சர்லாம் என்ன செய்யாது, பரவாது. வரும், அவங்க அளவுக்கு தான் அந்த இருக்கும், பரவாது. இப்போ எய்ட்ஸ் இருக்குது, பரவும். ஆனால் அது குறிப்பிட்ட விதத்தில் மட்டும்தான் பரவும். யார் கூட நின்னாலும் பரவாது. அது பிளட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், பரவும். சிலது இருக்குது, சில ஃபீவர்ஸ் இருக்குது, வைரல் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பரவும், மரணத்தை கொண்டு வராது. அது நோய் வரும் போகும், டிசீஸ் வரும். ஆனால் சிலது மட்டும் பரவும், மரணத்தை கொண்டு வரும். என்ன செய்யும், மரணத்தை அது கொண்டு வரும். ஆனால் ஒன்று மட்டும்தான் மனுஷன் மூலமாக பரவுச்சு. மிச்சம் எல்லாம் தண்ணி வழியாக பரவும், காற்று வழியாக பரவும், ரத்தத்தின் வழியாக பரவும். ஆனால் இது ஒன்று மட்டும்தான் 1 to 1 மனுஷன் வழியாக பரவுச்சு. அதுவும் எப்படி பரவுச்சுன்னா, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும்தான். நீங்கள் இந்த இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துருக்க மாட்டீங்க. தனித்திரு, விழித்திரு, விலகிரு, குவாரண்டைன். இது எதுக்காக சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்படி ஒரு விஷயத்தை உண்டாக்குனாங்கன்னா, இந்த கொரோனாவை ஆராய்ச்சி பண்ணின போது அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கிருமியோட வெயிட்டுக்கு அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது, அதுக்கு மேலே அந்த கிருமி போகாது. ஒரு 3 அடி தள்ளி ஒரு மனுஷன் நின்றுட்டானா அந்த கிருமி அவனுக்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது, போகிற அளவுக்கு அது வெயிட்டு அதிகமாக இருக்குது. அது எத்தனையோ கிராம் மில்லிகிராம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது துல்லியமாக தெரியாது. ஆனால் ஒரு 3 அடி தள்ளி நின்றுட்டா, ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டு அந்த கொடையோட அளவுக்கு அவர் தள்ளி நின்றுட்டார்னா அந்த கிருமி என்ன செய்யாதான், பரவாது. மற்றபடி அது தண்ணியில் பரவலை, காற்றுல பரவறதா இருந்தால் அது பாட்டு அப்படியே முழுக்க பரவி போயிருக்கணும். ஆனால் பரவினது ஒரே ஒரு வழியில் 1 to 1 மனுஷன் வழியாக தான். முதல் அலைன்னு சொல்லுவாங்க, கொரோனா அலை பரவும் போது ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு போச்சு. 2வது அலை பரவும் போது ஒருத்தர்லேருந்து 4 பேருக்கு போச்சு. 3வது அலை வரும்போது ஒருத்தர்லேருந்து 32 பேருக்கு போச்சு. இந்த அலை கூட கூட ஜனங்களுக்கும் பரவிக்கிட்டே போச்சு. ஸோ இப்போ இந்த கொரோனாவினுடைய இந்த கொள்ளை நோயினுடைய காரியம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள நாடுகளில் 2 தீவுகளுக்கு மட்டும்தான் அது போகவில்லை. 2 தீவுகளுக்கு தான் போல. ஆல்மோஸ்ட் 185 நாட்டில் எல்லாத்துலேயும் மரணம் வந்துச்சு. மரணம் இல்லாத நாடே கிடையாது, 185 நாடுகளுக்கு வந்துச்சு. 2 தீவுகளுக்கு போல. காரணம் அங்கே அவங்க ஃப்ளைட் இல்லையோ என்னமோ சொன்னாங்க. ஆனால் 185 நாட்டுக்கும் மரணம் வந்துச்சு. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு சொல்லி இந்த இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு கடைசி காலத்தில், அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். 1920s 1820s 1720s எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நடந்திருக்கலாம். ஆனால் வேதத்தின்படி முடிவு காலத்தில், ஏன்னா இயேசுகிட்ட என்ன கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவம் இது. அதன் அடிப்படையில் 2வது முத்திரைக்கான காரியம் நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போச்சு.
இது மிகப்பெரியதான இது இது இப்படி அப்படி இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக யோசிங்க. உலகத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன செய்யுது? உலகத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த உலகத்தையே பாதிக்கிற விஷயத்தை நடக்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? வேதத்தின் படி வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்ற ஒரு விஷயத்தை தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார்னு வேதம் சொல்லுது. அப்படிதானே? ஜனங்களுக்கு சொல்லாமல், தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் செய்ய மாட்டார்னு இருக்கு. இப்படி ஒரு சம்பவத்தை வேதத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் எழுதியிருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் போனது யாருடைய தப்பு? வேதம் சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். நாங்கள் எழுதி தான் கொடுத்துருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் ஆண்டவர் சொல்றாரு. அவர்களோ அதை அந்நிய காரியமாய், ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு. இல்லை நம்ம இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம். ரெவலேஷனில் என்ன சொல்லிட்டோம்? அது படித்தா புரியாது அப்படின்னு ஒரே வார்த்தை எல்லாரும் சொல்றது. சர்ச்சில் கூட நிறைய பேர் அந்த வார்த்தையை சொல்றாங்க, அது படித்தா புரியாதுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இல்லைங்க அது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப படிச்சிருக்கணும், அதெல்லாம் ரொம்ப படிப்பறிவு வேணும்னு. என்னைக்கு என்ன கேட்டால் நான் சொல்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் புரிஞ்சுக்கணும்னா படிப்பறிவு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் கொடுத்தாருல ஒருத்தருக்கு, அவருக்கே படிப்பறிவு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. யோவானை குறித்த வேதம் சொல்லுது, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். படிப்பறிவை விட தேவ அறிவு தேவைப்படுகிறது, ஆவியானவருடைய நிறைவு தேவைப்படுகிறது. அது இருந்தால் தான் புரியும், இல்லாவிட்டால் என்ன செய்யாது? அது புரியாது. அதான் இங்கே பிரச்சனை. இங்கே படிப்பை வச்சுக்கிட்டு நாம் பைபிளை அளவுகோலாக பார்க்குறோம். ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறவன் கம்ப்யூட்டருக்குள்ளே இருந்து உருவாக்க முடியாது, கம்ப்யூட்டருக்கு வெளியே இருந்தால் உருவாக்க முடியும். யாராவது கம்ப்யூட்டருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் கம்ப்யூட்டரை செய்ய முடியுமா? அது எப்படி இருக்கும்னா, மரத்து மேலே உட்காந்துட்டு கிளையை அவனே வெட்டுற மாதிரி. கம்ப்யூட்டரை உருவாக்குறவன் வெளியே இருந்தால் உருவாக்க முடியும். அதே மாதிரி வேதத்தில் உள்ள நீங்கள் காரியத்தை படிக்க வேண்டும் என்றால் வேதத்துக்கு வெளியே இருக்கிற ஆவியானவருடைய அறிவு தேவைப்படுகிறது, பரலோகத்தினுடைய அறிவு தேவைப்படுது. அதனால தான் ஆண்டவர் அதை கொடுக்குறேங்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்கும்படி கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். சரி, இது அப்படியே ஒரு பக்கம், இதுவும் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு தெரியாது, நம்ம படிக்கிற அளவுக்கு நம்ம அது இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, விட்டுட்டோம். இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடி 2018 WHO ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் அது நம்ம டிவியில் நியூஸாக போட்டாங்க. இந்த வீடியோ பாருங்க, நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்ததான நியூஸ். தனியார் தொலைக்காட்சி சேனலில் வந்துச்சு, எல்லா லாங்குவேஜ்லையும் வந்துச்சு, உலகம் முழுக்க வந்தது. ஏன்னா அது WHO உடைய ரிப்போர்ட், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட். அவர்கள் இப்படி ஒன்று டிசீஸ் எக்ஸ் ஒன்று வரப்போது, இது வேர்ல்டு வைட் பரவும், இதுவரைக்கும் ஏற்படாத உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த வீடியோவை ஒவ்வொரு முறை சபைகளுக்கு போகும்போது, இப்போ 2 நாள் வந்தோம் இங்கே, இந்த 2வது நாள் கடைசி நாளில் இதை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு முறை எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் சபைகளில், ஏன் பாண்டிச்சேரியிலையும் சொல்லியிருக்கிறோம். ஒரு முறை இங்கே இந்த மாதிரி கிரவுண்டில் இல்லை, ஒரு சபைக்கு வந்தபோது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறோம். அப்படியானால் நாம் இதை எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? சரி, பைபிளில் சொன்னதே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். பைபிளில் சொன்னது எனக்கு தெரியாது, நாங்கள் படிக்கலை, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கூட இருக்கட்டும். இப்படி ஒரு ரிப்போர்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துச்சு. நம்ம என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்? எந்த அளவுக்கு இது கேர்ஃபுல்லாக இருந்தோம்? நம்ம ஆண்டவர் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறார், பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு கொள்ளை நோய் பூமியிலே வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நடந்துச்சு. பைபிளில் உள்ளதையும் நம்ம கவனிக்கல, இப்படி ஒன்று சொன்னாங்க, அதையும் நம்ம எடுத்துக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் எழுதி கொடுத்த சட்டத்தையும் அவர்கள் கை கொள்ளவில்லை, தாங்கள் போய் சேர்ந்த தேசத்தின் சட்டத்தையும் அவர்கள் கை கொள்ளவில்லை, இவர்களை நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன் என்பார். ஒன்று பைபிளை தெரிஞ்சதையாவது கற்றுக்கணும்,
பைபிளில் உள்ளது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே தாங்கள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளுக்கு பைபிளை அடிப்படையாக வைத்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு படிக்கக்கூடிய அளவில் பைபிள் கையில் இருக்குது. இந்த பைபிளில் உள்ள விஷயங்கள் ஒவ்வொன்றும் துல்லியமாக அடுத்து 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 நிறைவேறிக்கொண்டே வருது. 2000 கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பைபிள் இப்படி சொல்லியிருக்குதாமே, இப்படி வந்திருக்குதாமே. ஒவ்வொரு விஷயமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்துச்சு. நம்ம யாராவது சீரியஸாக எடுத்துக்கிட்டோமா? ஆயத்தப்பட்டோமா? சபை ஆயத்தப்பட்டுச்சா? மற்றவங்களை விட்டுருங்க, உலகத்தாரை விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியாது. சர்ச் ஆயத்தப்பட்டுச்சா? 2018 இந்த வந்த உடனே 2019 2020 மார்ச் வரைக்கும், லாக்டவுன் போடுற வரைக்கும் இதை ஒவ்வொரு வாரமும் சொல்லியிருக்கிறோம். யூடியூப்ல ஏற்றிருக்கிறோம். இப்படி ஒன்று வந்திருக்குன்னு சொல்றாங்க, வரப்போகுதுன்னு சொன்னோம். எத்தனை பேர் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்? எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தப்பட்டோம்? என்ன சீரியஸாக எடுக்கிறதுனா என்ன, ஆயத்தப்படுகிறதுனா என்ன சொல்றீங்க? இதில் கொரோனாவுக்கு போய் ஆயத்தப்படுறது என்ன இருக்குது? உலகமே மருந்து இல்லாமல் இருக்குது. இதில் ஆயத்தம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, இப்போ வரைக்கும் கொரோனாவுக்கு மெடிசன் கிடையாது. இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நாட் எட். இப்போ வரைக்கும் வேக்சின் தான் இருக்கு, தடுப்பூசி தான் இருக்கு, குணமாக்குற மருந்து இல்லை. இந்த வந்துடும், இந்த ஒரு ஸ்ப்ரே வந்திருக்கு எல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் வரல, நமக்கு வரல, WHO அப்ரூவலுக்கு வரல. இப்போ வரைக்கும் வேக்சின் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? கொரோனாவையே சுகமாக்குற மருந்து சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. சபைக்குள்ள மட்டும் இருந்துச்சு. 2000 வருஷமா சபையினுடைய பிரசங்கம் என்ன? சபை என்ன சொல்லி கொண்டிருக்கிறது 2000 வருஷமா? அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் சுகமாகி இருக்கு. ப்ரூஃப் இருக்கு நமக்குள்ளே. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்குள்ளே எத்தனை பேருக்குள்ள என்ன இருக்கு? ப்ரூஃப் இருக்கு. இயேசு சுகமாக்குனது இருக்கு. கேன்சர் சுகமானவங்க இருக்காங்க, ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 2 சுகமானவங்களா இருக்காங்க, எய்ட்ஸ் சுகமானவங்க இருக்காங்க, குழந்தையே பிறக்காதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. கொண்டு போய் கொடுத்த உடனே டாக்டர் சொல்றாரு மெடிக்கல் மிராக்கல். அடுத்து அதுக்கு பேர் என்னது? மெடிக்கல் மிராக்கல். மெடிக்கல்ல மிராக்கலே கிடையாது. மெடிக்கல் தனி, மிராக்கல் தனி. மெடிக்கலி அவங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னா மிராக்கலா தெரியுது. அது எல்லாமே பிரேயரின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிடைத்தது. எனக்கு தெரிஞ்ச என் சகோதரன் சென்னையில் இருக்கிற நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட கேன்சர் இருக்குன்னு சொன்ன ரிப்போர்ட்டும் கையில் வச்சிருக்கிறாரு, திருப்பி போய் எடுத்த கேன்சர் இல்லைங்கிற ரிப்போர்ட்டும் வச்சிருக்கிறார், ரெண்டும் வச்சிருக்கிறார். அதை வச்சு அவர் இப்போ மினிஸ்ட்ரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. இத்தனை வருஷமா நம்ம அதை தான் செய்திருக்கிறோம், இத்தனை ஆண்டு காலம் அதை தான் செய்திருக்கிறோம். ஆனால் கொரோனால மட்டும் என்ன ஆச்சு? சபைக்கு மருந்து வச்சுக்கிட்டு இருக்கிற சபை என்ன பண்ணுச்சு? சபைனா நான் சர்ச்சோ எந்த டினாமினேஷனையும் சொல்லலை, நம்மள சொல்றேன், நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. அப்போ இந்த அற்புத அடையாளம்லாம் நடக்கணும்னா பேசிக்கா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, நமக்கு பேர் தான் விசுவாசி, நம்ம கிட்ட விசுவாசம் இல்லை. பேர் தான் என்ன இருக்கு? விசுவாசி. நான் 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி. ஆனா என்ன மிஸ்ஸிங்? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைங்கிறதுக்கு அடையாளம் தான் கொரோனாவில் சபை பாதிக்கப்பட்டது. பைபிள் முழுக்க எடுத்துக்கொள்ளுங்க, எகிப்து முழுக்க வாதை வந்தது, அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு வசனம் சொல்லுது. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆயிற்று, அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. அப்போ உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்துக்கு வரக்கூடிய எதுவும் தேவ பிள்ளைகளுக்குள் வராது. அதுதான் கர்த்தர் ஏற்படுத்தின வித்தியாசம். அதுதான் டிஃபரன்ஸ். தேவ பிள்ளைகளுக்குள்ள வராது, வரக்கூடாது. அப்படிதான் சபை இருந்தது. போன ஜெனரேஷன் வரைக்கும் அப்படிதான் ஜனங்க இருந்தாங்க, ஊழியக்காரங்க இருந்தாங்க. எத்தனையோ வியாதிகள் வந்த போதும் ஒன்று கூட தேவ பிள்ளைகளை தொடாமல் இருந்துச்சு. ஆனா இப்ப மட்டும் என்ன ஆச்சு? இது விசுவாசம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஒரு காலகட்டத்தில் ஒரு வியாதி வந்தா சபையே சேர்ந்து ஜெபம் பண்ணோம். இப்போ சபையே சேர்ந்து பயப்படுது, சபையிலேயே போட்டுடுறாங்க, இருமல் ஜுரம் இருந்தால் வர வேண்டாம். இவங்க தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, எந்த வியாதியும் இங்கே சுகமாக்கப்படும், வியாதி இருந்தால் ஆராதனைக்கு கூட்டிட்டு வாங்க,
இங்கே சுகமாகும்னு இவங்க தான் சொன்னாங்க. இப்போ இவங்களே சொல்கிறாங்க ஜுரமாக இருந்தால் எங்கே வராதீங்க, சர்ச்சுக்கு வராதீங்க. ஏன்? கொரோனாவாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன் கொரோனாவாக இருந்தால் என்ன? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொரோனா ஒரு கிருமி, அவ்வளோதான். சரி, இப்போ கொரோனா இருக்கா இல்லையா? இப்போவும் இருக்கு. ஏன் அந்த சீரியஸ்னஸ் இல்லை? அந்த சீரியஸ்னஸ் ஏன் இல்லை? நம்மெல்லாம் வேக்சின் எடுத்துட்டோன்றீங்களா? சர்வே தெரியுமா உங்களுக்கு? வேர்ல்டில் மொத்தமே 70% பீப்புள் தான் வேக்சின் எடுத்துருக்கிறாங்க. இன்னும் 30% பீப்புள் எடுக்கவே இல்லை. 35% ஆஃப் அமெரிக்கன்ஸ் இன்னும் கொரோனாவுக்கு வேக்சின் எடுக்கலை. அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொரோனாவுக்கு 30% மக்கள் எடுக்கலை வேக்சின். எப்படி கொரோனா சீரியஸ்னஸ் குறைஞ்சிச்சு? எப்படி வந்தது? எப்படி போச்சு? வரும்போது ஒரு ஹைப்பு, ஒரு பயம். மீடியா அந்த வேலையை அழகாக பார்த்துக்குச்சு. மீடியா என்ன பண்ணுச்சு? கொரோனாவுக்கு ஒரு ஹைப்பு கொடுத்துச்சு. கொத்து கொத்தாக சாகுறார்கள். எல்லா பிளாட்ஃபார்ம்களிலும் பிணம் பிணமாய் கிடக்கிறது. எரிக்க இடமில்லாமல் சுடுகாட்டில் பிணம் குவிந்திருக்கிறது. நம்மால் டிவி பார்க்கறதை நிறுத்திட்டான். பயம் வந்துருச்சு இல்லை? ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு கொரோனாவில். என்னங்க கொரோனாவில் எங்கே நல்லது நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு. என்னென்னா, இந்த ஞானசானம் எடுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, ஒரு சிலரை எடுக்க மாட்டேன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாமல்ல, கொரோனா வந்த வேகத்தில் ஃபோன் வந்துச்சு, பிரதர் ஏதாவது ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? எனக்கு ஒருத்தர் அப்படி கேட்டார். நான் சொன்னேன், இப்போ சபையெல்லாம் மூடி இருக்குதுங்க, இப்போ எடுக்க முடியாது, ஏன் என்ன அர்ஜென்ட்டு அப்படின்னு. இல்லை, போகிற போக்கே சரியில்லை. நேற்று எதிர் வீட்டில் கூட ஒன்று போயிருச்சு, அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்குது, எதுக்கும் எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அவருக்கே இப்போ என்ன இல்லை, போயிடுவோமோன்னு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எதுக்கும்னு. நான் சொன்னேன், இப்போதைக்கு சான்ஸ் இல்லை, எப்படி சபை திறக்கிறதுக்கு 2-3 மாதம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. அவர் சொன்னார், என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, நான் நாளைக்கு நாளன்னைக்கு ஆகிடுமோன்னு கேட்குறேன், நீங்கள் என்ன 2-3 மாதம் ஆகும் அப்படின்னு. இப்போ என்ன பிரதர் பண்ணலான்னாரு. போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். சாகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சபையை திறந்துருக்கிற காலத்தில் தொட்டியை வச்சுட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு பாஸ்டர்ஸ் தலை தேடினாங்க. தலை கிடைக்குமா முக்கியம் எடுக்கலான்னு. ஒருத்தரும் வரல. இப்போ கொரோனா வந்த உடனே ஞானசானம் எடுக்கிறதுக்கு இந்த அது நடந்த ஒரே நல்லது அதான். அதில் வேற எதுவும் நடக்கல. கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கொரோனா வந்தபோது சபையானது ஓடி ஒளிஞ்சிருச்சு. நியாயமா நீங்க சொன்ன எத்தனையோ வியாதிகளை விட கொரோனா சின்னது தான். இப்போ கொரோனா இது ஒரு சின்ன வைரஸ், அவ்வளோதான். இப்போ நமக்குள்ள இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, உங்க பக்கத்தில் இருக்க எத்தனை பேருக்கு இப்போ கூட கொரோனா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பாடி அதுக்கு என்ன ஆயிடுச்சு, அடாப்ட் ஆயிடுச்சு. அதான் நம்ம பாடியோடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம பாடி கொஞ்ச நாளைக்கு அந்த இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் எடுத்து போராடும். அதற்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். ஏன்னா நம்முடைய டிஎன்ஏக்கு அப்படி ஒரு பவர் உண்டு, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நாம ஐயோ கொரோனா வந்துருச்சு அப்படி இப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. பயம்தான் பிசாசினுடைய டூல். பயம்தான் யூஸ் பண்ணா பாருங்க. பைபிள் சொல்லுது, நரகத்துக்கு போறவங்களுடைய ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே நம்பர் 1 டாப்ல என்ன இருக்கு தெரியுமா, பயப்படுகிறவர்கள் இருக்கு. 26ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல டாப்ல யார் இருக்கா, நம்பர் 1 தான் பயப்படுகிறவர்கள். யார் யாரெல்லாம் பயப்படுறவங்கன்றது கொரோனா தெரிஞ்சு போச்சு. ஏன் சபையில பாடும்போது என்ன பாடுனீங்க, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை வெளியே வந்தா தானே. வீட்டு வாசல்ல பால்காரர் பால் பாக்கெட் வச்சுட்டு போறாரு. பால் பாக்கெட் எல்லாம் சானிட்டரி நாப்கின், அந்த சானிட்டரி என்ன சொல்றது, அதை அடிச்சுதான் எடுக்கிறான். சானிடைசர் அதை அடிச்சுதான் எடுக்கிறான். ஏன்னா பயமா, அது வழியா கொரோனா உள்ள வந்துடும். அப்ப எப்படி சுகமாகும்? உங்கள் மூலமாக ஒரு அற்புதம் நடந்திருக்கணும். ஏன் நீங்களும் நானும் அற்புதங்களை செய்கிறவர்கள், இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். நீங்க என்ன சொல்லாதீங்க, ஊழியக்காரங்களை விட்டுருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவணம் தான் இருந்திருக்கு. விசுவாசியிலிருந்து ஊழியக்காரன் வரைக்கும் இந்த வல்லமை உடையவனாய் இருக்கணும். ஊழியக்காரங்க யாரு, அதுலயே கிஃப்ட் உடையவர்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருப்பாரு. அவங்க அதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஆனா நம்ம அத்தனை பேருமே மற்றவங்களை போய் நீங்க சுகமாக்குறீங்களோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வராமையாவது என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும்.
இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? சபை விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் கொரோனா. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, உலகத்தாருக்கு இருந்த தைரியம் கூட யாருக்கு இல்லை? சபைக்கு இல்லை. சில உலகத்தார் பாருங்க, நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா அந்த உலகத்தாரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்க் போடாமல் நிற்கிறாரு. அது சரியா தப்பாங்கிற இடத்துக்கு நான் வரல, அது அகைன்ஸ்ட் ரூல். நான் வரல. நான் அவரை கேட்டேன், என்னங்க மாஸ்க் போடல? அவர் சொன்னார், அதெல்லாம் நமக்கு வராதுங்க. எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் வராதுங்க, சும்மா அதெல்லாம் இந்த வீக்காக இருக்க ஆளுக்கு தான் வரும்னாரு. சொன்ன மாதிரி அவருக்கு வரல. அவர் குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறாரா, எப்படி இருக்கிறாரோ தெரியாது, ஆனால் அவருக்கு வரல. உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்துச்சா? மாஸ்க் போட வேணாம்னு சொல்லல, பயப்படாமல் இருங்கன்னு சொல்கிறேன். மாஸ்க் போடுங்க, அது கவர்மெண்ட் ரூல், யூ மஸ்ட் வேர். ஆனால் பயம். மாஸ்க் போட்டால் ஒருத்தர் பார்க்கார 3 மாஸ்க் போட்டிருக்காரு. 3 மாஸ்க். தண்ணி குடிக்கிறதுக்கு பாவம், மாஸ்க் கழட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. அந்த அளவுக்கு பயம். எவ்வளோ பெரிய சான்ஸை சபை இழந்துருச்சு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. சபைகளில் மட்டும் அற்புதம் நடந்திருக்குமானால் நீங்கள் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய காரியமே இருந்திருக்காது. ஜனங்கள் தானாய் சபைக்கு வந்திருப்பார்கள். சபையில் அற்புதம் நடக்குதாமே, அங்கே கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணால் நடக்குதாமே. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. பெரிய பெரிய ஊழியக்காரங்க மிஷனரிஸ் வந்து இங்கே ஜெபம் பண்ணும்போது எங்கெங்கிறதோ கேள்விப்பட்டு ஜனங்களை கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஸ்ட்ரெச்சரில் ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிகிட்டு வருவாங்களாம். அங்கே போனால் அற்புதம் நடக்குதுன்னு. வந்தால் அற்புதம் நடக்கும். எத்தனையோ பிசாசு பிடிச்சவங்கள எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஐயா அந்த கூட்டத்தில் அற்புதம் நடக்குதுன்னு. இதெல்லாம் இதே தமிழ்நாட்டில் இதே பாண்டிச்சேரியில் நடந்திருக்குது. இப்போ கடைசி 10 வருஷம் சபை என்ன செய்கிறது? சபைனா நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? நாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் மாறிட்டோம். ஏன்னா இந்த கடைசி 20 வருஷம் உங்கள் காது ஆசீர்வாதத்தின் காதாக மாறிடுச்சு. உங்கள் காதில் விழுறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, நீங்களும் அதான் விரும்புகிறீங்க. வாலாகாமல் தலையாவாய், உன்னை பலுகி பெருக பண்ணுவார். எல்லாம் குண்டாய் போய் பலுகி பெருகி ஒரு சேரில் உட்கார முடியாமல் படிக்கட்டே ஏற முடியாமல் இருக்குது. நீங்கள் தானே கேட்டீங்க பலுகி பெருகுவாயின்னு. எல்லாம் பலுகி பெருகி காலங்காத்தால் 5 மணிக்கு வாக்கிங் போயிட்டுருக்கு. மூச்சு வாங்க வாங்க வாக்கிங் போகுது. என்னாச்சு? நீங்கள் கேட்ட ஆசீர்வாதம் தப்பாக போச்சு, பலுகி பெருகிட்டீங்க. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? சபை சத்தியத்தை கேட்காதபடிக்கு செவியை அடைத்து கொண்டது. சபை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார், ஒரு கார் இருந்தால் 2 கார் கொடுப்பார். பாண்டிச்சேரிக்கு அவுட்டரில் இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு ஒரு இடம் கொடுப்பார். இயேசுநாதருக்கே தலை சாய்க்க இடம் இல்லைன்னு இருக்கு. இவங்க யாராவது அப்படி ஒரு பிரசங்கியார் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல பிரசங்கியார். 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய 2500 பேர் தேவை. கீழே சாட்சி, நான் 2500 ரூபாய் அனுப்பினேன், கர்த்தர் 5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வீடு கொடுத்தார். எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுக்கிறான் பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு. இதை பார்த்த உடனே நம்மால் எழுதுறான் 2500 ரூபாய் செக்கு. என்ன ஆசை? நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இடம் கிடைக்காதா? இதான் கடைசியாக 10 வருஷம் 20 வருஷம் சபையினுடைய நிலைமை. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எவ்வளோ லேண்டு வச்சிருந்தாலும், எவ்வளோ நகை வச்சிருந்தாலும், எவ்வளோ வீடு வச்சிருந்தாலும், எவ்வளோ வச்சிருந்தாலும் இயேசு வரும்போது அத்தனையும் விட்டுட்டு தான் போனோம். கொஞ்சமாக வச்சிருந்தீங்கன்னா விட்டுட்டு போகிறது ஈஸி, ரொம்ப வச்சிருந்தீங்கன்னா விட்டுட்டு போகிறது கஷ்டம். இப்போவே பாருங்க, வெறும் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா பீரோவில் இருந்துச்சுன்னா பீரோவில் சாவி தொங்கிக்கிட்டே இருக்கும். அதை பூட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. 20 சவரன் இருந்துச்சுன்னா பூட்டி, லாக்கரை பூட்டி, சாவியை தலகாணி அடியில் வச்சு தலகாணிக்கு மேலே குப்புரடிச்சு படுத்திருப்பாங்க. இவ்வளோதான் டிஃபரன்ஸ். நிறைய வச்சிருந்தீங்க, நிறைய பயம். லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்ன்ற ஆண்டவர். ஏன்னா லோத்துக்கு கவலையே இல்லை. அவர் பாட்டுன்னு சோதம் வாசலில் போய் உக்காந்துக்கிட்டாரு. லோத்துவின் மனைவிக்கு தான் கவலை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு சேர்த்த நகைலாம் உள்ளதாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதெல்லாம் உள்ளதாக இருக்குது. ஏன்னா 2 பொண்ணுங்க வேறு கல்யாணத்துக்கு இருக்குது. கல்யாணத்துக்கு வாங்கின நகை, கல்யாணத்துக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு, கல்யாணத்துக்கு பண்ணது எல்லாம் அங்கே இருக்குது. அந்த அம்மா போகுது, ஐயோ எல்லாம் போதே, சிறுக சிறுக சேர்த்தது போதே. லோத்துக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததெல்லாம் மொத்தமாக போதேன்னு திரும்பி பார்த்துச்சு, கதை முடிஞ்சு. நீங்கள் இப்போ எத்தனை பேர் லோத்துவின் மனைவி, எத்தனை பேர் லோத்துவின் கணவராக இருக்கீங்கன்னு தெரியாது. அது என்னங்க லோத்துவின் கணவர்னு கேட்குறீங்களா? திரும்பி பார்க்குற அத்தனை பேர் லோத்துவின் கணவர் தான். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்கு? ஊருக்கு கிளம்புன்னா கடைசியாக கேட்குற கேள்வி, எங்க இந்த நகையை என்ன பண்ணிட்டு போகிறது? பீரோலே இருக்குதே, பேசாமல் எடுத்துன்னு போயிடுவோமா, வச்சுட்டு போவோமா? இது ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது.
கொஞ்சம் நிறைய பணம் இருந்துச்சுன்னா வச்சுட்டு போமா, எடுத்துகிட்டு போமா, பயம் இருக்குல்ல. இவ்வளோதுக்கே உங்களுக்கு இவ்வளோ பயம் இருக்குமானால் பரலோகத்துக்கு போகும்போது மொத்தத்தையும் விட்டுட்டு போக போகிறீங்க. எப்படி போவீங்க? சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயிரே போக மாட்டேன்தாமா. சுற்றி நிற்கிறவங்க சொல்கிறாங்க, ஏதோ ஆசை தொண்டைக்குழியில் ஆடிக்கிட்டு இருக்குது, போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? அவருக்கு ஒருவேளை நகை ஆசை இருக்கும், தங்கத்தை கரைச்சி ஊற்றுங்கன்றான். சாதாரண ஆளுக்கு தங்கத்தை கரைச்சி ஊட்டினாலே ஆள் போயிடும். புரியுதா? ஏன் உயிர் போக மாட்டேங்குதா? ஆசை இருந்து நெஞ்சுக்குழியில் ஆடிக்கிட்டே இருக்குதான். நல்ல ஒன்றுமில்லாத. நான் தான் எப்பவும் சொல்வேன், மற்றவங்க நான் இந்த நகை போடுறது போடாதது அந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுறதில்ல. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கத்தர் போட சொன்னால் போட்டுக்கோங்க, கழட்ட சொன்னால் கழட்டிக்கிங்க, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் செத்து போகும்போது பெந்தகோஸ்தக்கார மாதிரி தான் போவீங்க. எல்லாத்தையும் கழட்டிடுவான், அவன் கழட்டிடுவான். எல்லாத்தையும் கழட்டிட்டு என்ன பண்ணுவானா, நீங்கள் இப்போ போட்டிருக்கிறீங்களே இதே மாதிரி ரோல் கோல்டில் ஒன்று வாங்கி வச்சுருக்கான், அதை போட்டு அமுச்சு விட்டுருவான். இருக்கிறதுலே சீப்பான புடவையோ சட்டையோ ஒன்று மாட்டி அனுப்பிச்சிருவான். அவர் ரொம்ப சிம்பிள்னு போகும்போது ஒன்றுமே வராது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த விசுவாசம் என்பது மிஸ்ஸிங் முழுக்க முழுக்க. ஏன்னா இந்த விசுவாசம் கேள்வினால் தான் வரும் பாருங்க. கேள்வியில் தான் என்ன வரும்? விசுவாசம் வளரும். இப்போ நீங்கள் விசுவாசத்தை பற்றின செய்தியே கேட்கறது இல்லை. நீங்கள் கேட்கறதெல்லாம் ஆசீர்வாத செய்தி. உங்களை அப்படி பழக்கிட்டாங்க, இல்லை நீங்கள் ஊழியக்காரங்களை அப்படி பழக்கிட்டீங்க. அப்படி பேசுகிற ஊழியக்காரருக்கு தான் மரியாதை கொடுக்குறீங்க, அப்படி பேசுகிறவருக்கு தான் அனுப்புறீங்க. அதனால் அப்படி பேசினா நல்லா வரும்னு அவங்களும் முடிவு பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியத்தை பேசுகிறவங்களுக்கோ அல்லது உங்களுக்கு உண்மையாக போதிக்கிற சர்ச் இருக்கு பாருங்க, சத்தியம் போதிக்கிற சர்ச்சு, அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கூட்டம் 50 பேர் 100 பேர் தான் இருப்பான். ஏன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுவே பயங்கரமாக ஆடிட்டோரியம் மாதிரி வச்சு ஊரு கத்துனா போயிடுறீங்க. பார்த்துக்கோங்க, சத்தியம்தான் விடுதலையாக்கும், சத்தியம்தான் பரலோகத்துக்கு கூட்டு போகும். இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலில் 5 லட்ச ரூபா கட்டியாவது பையனை சேர்த்துடணும். என்ன ஸ்பெஷல்? பெரிய ஸ்கூலுங்க. ஸ்கூலில் என்ன ஸ்பெஷல்? பெரிய ஸ்கூலு, பெரிய காம்பவுண்ட் இருக்குன்றதுக்காக கொண்டு போய் சேர்க்கலாமா? அங்கே போனால் என்ன நடக்குது? அவன் நம்மளை கேட்குறாங்க ஸ்கூலில், நீங்கள் கிராஜுவேட்டா? நானே படிக்காததுனால தானே பையனை கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனால் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆசை தெரியுமா? 10 லட்ச ரூபா கட்டியாவது அந்த பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும். இந்த மைண்டு வந்துருச்சு. நல்லா சொல்லி கொடுக்குற ஸ்கூலு சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, என்ட்ரன்ஸ் போர்டே சரியில்லை. அது இப்போ சபைக்குள்ளேயும் வந்துருச்சு. சத்தியம் பேசுகிற சின்ன சபை அளவில் சொல்கிறேன், அதை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பெரிய சபை அவர் கதை அடித்து விட்டு நவுத்துறாப்புல. பரலோகத்தில் உங்களுக்கு வீடு ரெடியாக இருக்கிறது. இந்த வாரம் செங்கலும் ஜல்லியும் போய் கொண்டிருக்கிறது. தரிசனத்தில் பார்த்தேன்னா அங்கே தான் கொற்றிய. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உங்களுக்கு பரலோகத்தில் எதுக்கு வீடுன்னு இன்னும் உங்களுக்கு புரியல பாருங்க. பரலோகத்தில் வீடு வச்சு என்ன பண்ணுவிய? அங்கே கொள்வினையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. வீடை வச்சு என்ன பண்ணுவியா? 8 மணி நேரம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு 16 மணி நேரம் படுத்துக்குவீங்களா? இன்னும் பரலோகத்தில் எது வீடுனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு, எல்லா வீடும் பார்த்தேன் கோல்டா இருக்கு, ஒரே ஒரு வீடு மட்டும் ஓலையில் இருக்கு. பரலோகத்தில் வீடு எப்படி இருக்கு? என்ன காரணம்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாராமா. ஆண்டவர் சொன்னாராமா, இவங்க எல்லாம் உனக்கு நல்லா காணிக்க கொடுத்தவங்க, கொஞ்சமா காணிக்க கொடுத்தவங்க வீடு ஓலையில் இருக்குன்னு போய் சொல்லுன்னு சொன்னாராம். இவங்ககிட்ட இருந்து நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் பாரபட்சம் இல்லாதவர். அவரா ஓலை வீடு கட்டுவாரு? முதல்ல வீடு கட்டுவாரா? வாசஸ்தலம்னா அது வேற. இன்னைக்கு கடைசி காலத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். எப்படிப்பட்ட போதகர்கள்? காதுக்கு இனிய போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்வார் சகோதரி, உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அந்த அம்மா என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கு? மாமியார் இந்த வருஷம் சாவணும்னு ஜோம் பண்ணுது. இதை எப்படி செய்வார் சொல்லுங்க? உங்களுக்கு அது கேட்டவொன்னே எப்படி தோணுது? நான் என்ன நினைச்சோனோ அது ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டார். இதுதான் உங்களுக்கு தேவைப்படுது. இல்லை இயேசு வரப்போறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறோம், நீ இந்த உலகத்தை வெறுக்கணும்னா இவருக்கு வேற வேலையே கிடையாது. இப்போ தான் ஒரு சவரனில் கம்மல் வாங்கியிருக்கிறேன், உலகத்தை வெறுக்கணும், அதை விடணும், இன்னும் போட்டு கூட சரியா பார்க்கல, 2 கல்யாணத்துக்கு கூட போகல, அதுக்குள்ளே உலகத்தை வெறுக்கணும் எப்படி? அதுக்கு தான் இந்த ஆள் மீட்டிங்கு போக வேணான்னு கேட்டீங்களா? அந்த முடிவுக்கு வந்துடுறீங்க. எது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும்னு பாருங்க.
அதை ஃபாலோ பண்ணுங்க, அதான் நல்லது. இல்லாவிட்டால் மாயையை பின்பற்றினீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் கைவிடப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். கடந்து போன கொரோனா ஒன்று சொல்லி கொடுத்துச்சு சபைக்கு, சபை விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறது. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா சபையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கும். கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னதான இன்னொரு காரியம், 2021 ஏப்ரலில் உச்சத்தில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தின இன்னொரு காரியம், அதுக்கு அடுத்த முத்திரை 5வது 6வது வசனம் அடுத்து பின்னாடி வரும். இதை நீ என்ன செய்ய, ஜனங்களுக்கு போதி ஆயத்தப்பட சொல்லு அப்படின்னு. அப்பத்திலிருந்து 2021 ஏப்ரல்ல இருந்து நாங்கள் அதை போதித்து கொண்டு தான் இருக்கிறோம். 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 6:5. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு படத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு படத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும் என்னையும் ராட்சசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த வசனம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. பத்ம தீவில் யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்தது. இந்த கொள்ளை நோயோட ஒட்டி ஒரு மிகப்பெரிய பஞ்சம் பூமியில் ஆரம்பிக்கும். குறிப்பாக தராசை கையில் பிடித்திருந்தான். வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். தராசை பிடித்திருந்தான். கருப்பு என்பது பஞ்சத்துக்கான அடையாளம். சகரியா புஸ்தகம் 6ல் இருக்குது. பஞ்சம் வரும்பொழுது இந்த தராசு எக்கனாமிக்கல் கிரைசஸ், அளந்து கொடுத்தல், அது எதை குறித்து அப்படின்னு பார்த்தா பர்டிகுலராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. பர்டிகுலராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும். அன்னைக்கு ஒரு பணத்தினுடைய வேல்யூ என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு பணத்தினுடைய வேல்யூ, இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, 5000 பேர் வந்துட்டாங்க, சாப்பாடு கொடுக்கணும், கூட அவங்க பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, புருஷர் மட்டும் 5000. இவ்வளோ பேர் இருக்காங்க, சாப்பாடு கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு சொன்னார், நீங்களே கொடுங்க அப்படின்னு. அப்போது சீஷர்கள் சொன்னாங்க, அப்படின்னா கிட்டத்தட்ட 200 பணம் ஆகும்னு சொன்னாங்க. எவ்வளோ ஆகும்? அன்னைக்கு உள்ள 200 பணத்துக்கு 20,000 பேருக்கு எவ்வளோ போடலாம்? சாப்பாடு போடலாம். அப்படின்னா ஒரு பணத்துக்கு 100 பேருக்கு என்ன செய்யலாம்? சாப்பாடு போடலாம் அன்னைக்கு உள்ள கணக்குக்கு. அப்போ 1 கிலோ 1 படி கோதுமை 100 பேர் சாப்பாட்டினுடைய அளவில் இருக்குது. அவ்வளோ விலை கோதுமை விற்கும்னு அர்த்தம். அந்த இடத்தோடைய அர்த்தம் என்னன்னா, அன்றைக்கி கேயாசி 2 வெள்ளி பணம் வாங்கிட்டு போனால அதை வச்சு ஒலிவத்தோப்பு தோட்டம்லாம் வாங்கினான்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி 30 வெள்ளி காசு யூதாஸ் வாங்கினால அதை கொண்டு அவன் ஒரு இடத்த வாங்கினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்திலையும் அன்னைக்கு உள்ள கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஒரு பணத்திற்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பேர் சாப்பிட்றாங்க. 200 பணத்துக்கு 10,000-20,000 பேர் சாப்பிடலாம். அப்போ ஒரு பணம்னா பாருங்கள், குறைஞ்சது ஒரு 50-100 பேராவது சாப்பிடக்கூடிய அளவுக்கு உள்ள அளவு. அவ்வளவு காஸ்ட்லியாக ஒரு படி கோதுமை விற்கும் அப்படின்னு பைபிள் சொல்லு. 2021 பஞ்சம் வரப்போகுது, பின்னாடி மிகப்பெரிய அளவில் வரும், எக்கனாமிக்கல் கிரைசஸ் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். 2022 ஸ்டார்டிங்கில் ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் வந்துச்சு. இங்கே இருக்கு பாருங்கள், மிகப்பெரிய அளவில் உணவு பஞ்சம் வேர்ல்டு வைட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மடகஸ்கர், ஹைத்தி அங்கே ஸ்டார்ட் ஆன போது நம்ம யாருக்கும் அதை சொன்ன போது புரியல. மடகஸ்கர்னா எங்கே இருக்குது, ஹைத்தினா எங்கே இருக்குன்னாங்க. மடகஸ்கரில் ஜனங்க பூச்சி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்தாங்க. ஹைத்தியில் ஜனங்க மண்ணை கரைச்சி உப்பு போட்டு வெயிலில் காய வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு கொடுமைக்கு போச்சு. நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, பஞ்சத்தில் எளிய ஜனங்க சாப்பிட்டாங்க ஒரு காலகட்டத்தில். அந்த அளவுக்கு உச்சத்துக்கு பஞ்சம் போச்சு. அப்போ சொல்லும் போது தெரியல, ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்தபோது கொஞ்சம் புரிஞ்சிச்சு, ஏதோ ஒன்று ஆரம்பிக்குது போல வேர்ல்டு வைட். இதுக்கு அடுத்து அப்படியே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஒவ்வொரு நாடாக பஞ்சத்தில் விழத் தொடங்கியது. அது யூரோப் முழுக்க கரெக்டாக 2021 நவம்பர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சண்டை ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யா உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற 2வது நாடு, உக்ரைன் கோதுமை தயாரிக்கிற 1வது நாடு. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிச்ச உடனே கோதுமை உற்பத்தி நின்றுச்சு, கோதுமை ஏற்றுமதியே இல்லாமல் போயிருச்சு. ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. கோதுமை தட்டுப்பாடு ஐரோப்பாவை தாண்டி மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க போச்சு. இப்போ இருக்கு. இன்னைக்கும் கோதுமை ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதிச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து கோதுமை ஏற்றுமதி பண்ண முடியாது, மிகப்பெரிய அளவில் தடை விதிச்சிருக்குது. ஏன்னா கோதுமை பெரும்பான்மையான உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான ஜனங்களுடைய சாப்பாடு. ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா வரைக்கும், கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வரைக்கும், நார்த் இந்தியா முழுக்க கோதுமை தான் சாப்பாடு.
மிகப்பெரிய அளவில் வந்துச்சு. எந்த அளவுக்கு அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமைன்னு அவ்வளவு காஸ்ட்லி. நம்ம காலத்தில் ஒரு கிலோ கோதுமை 1500 ரூபாய். இங்க வந்தது பாருங்க. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட வரிசையில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தோக்குகின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது பாகிஸ்தானில். ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே. மியான்மர், பர்மாவுக்கு போனீங்கன்னா 10,000 ரூபாய் கிட்ட. அவங்க ஊர் பணத்துக்கு கம்பேர் பண்ணி நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தானில் 1500 ரூபா இருக்குல்ல, நம்ம ஊருக்கு 1000 ரூபாய். அவங்க 1.5 மடங்கு. நம்ம 1 ரூபா கொடுத்தா அவங்க 1.5 ரூபாய், மிஞ்சி போச்சுன்னா 2 ரூபாய். இப்போ அவங்க 1500 ரூபா, நமக்கு 750 ரூபா, 1000 ரூபாய். இது ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படியே பரவுச்சு. இன்னைக்கு இங்கிலாந்துடைய நிலைமை என்ன தெரியுமா? இங்கிலாந்து முழுக்க பெரும்பான்மையான கடைகளில் உணவு கிடையாது, மூடியாச்சு. பல கடைகள் திறக்கிறது இல்லை. ஏன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனவன் பைபிள் இருக்கு பாருங்க, அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்க உள்ள போது சாப்பாடை தூக்கிட்டு ஓடிடுறான். ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை. பொருளாதாரத்தில் இங்கிலாந்து இந்தியாவுக்கு பின்னாடி போயிடுச்சு. அமெரிக்கா பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய நெருக்கடியில் விழுந்து கிடக்கு. ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய பஞ்சம், குறிப்பாக கோதுமை பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ இந்தியா நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்தியாவுடைய கோதுமை கிடங்கு கடந்த 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி தான். இது எதுவுமே நம்ம இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லை, அரிசி பயங்கரமான வறட்சி இங்கே இருக்கு. எல்லாம் உங்களுக்கு இனி தெரிய வரும். இப்போ தெரிய வராது. ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் தெரிய வரும். அது எப்படி ஜூன் மாதம் 10ஆம் தேதி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்கன்னா கேட்டுக்காதீங்க. நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறதில்ல. நான் தீர்க்கதரிசியின் புத்திரனும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை. அது என்ன ஜூன் 10-15க்கு மேலே அப்படின்னா, நீங்களே உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்களும் தீர்க்கதரிசி ஆயிடுவீங்க. புரியுதா? இந்த ஏப்ரல் மேலே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிய போகிறது வெயில் மட்டும். இப்போவே நிலைமை என்ன இருக்குது தெரியுமா? அரிசி நிலைமை எவ்வளோ விற்கிது? அரிசி விலையில என்ன ஆயிடுச்சு? ஏறி போச்சு. எல்லாமே ஏறிடுச்சு. இந்த 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுது. 24, 25, 26 the 3rd வேர்ல்டு வார் வரும். ரஷ்யா வர்சஸ் நேட்டோ ஸ்டார்ட் ஆச்சு. அரிசி விலை எங்க போய் நிற்கும் தெரியாது. கோதுமை விலை எங்க போய் நிற்கும் தெரியாது. இது 4வது முத்திரை. பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், the war, about the war. இப்போ about the famine. கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக. என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம வேதத்தினுடைய மகத்துவத்தை நான் ரொம்ப பார்க்கறது எதை வச்சுன்னா, இந்த 6வது வசனத்தில் கோதுமையை பற்றி இவ்வளோ துல்லியமாக சொல்லியிருக்கிறார். கோதுமை பாதிக்கப்படும். இப்போ வேர்ல்டு வைடு கோதுமை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து ஒன்று பாதிக்கப்படாமல் இருக்குங்கிறாரு. இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எது பாதிக்கப்படாது? எண்ணெயும் திராட்சரசமும் பாதிக்கப்படாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகத்தினுடைய மொத்த பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது எண்ணெய் தான். க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் வேர்ல்டோடைய மொத்தத்தையும் நிர்ணயிக்கிறது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது எழுதும் போது கச்சா எண்ணெயை கண்டுபிடிக்கல. இன்னைக்கு இருக்கிற கச்சா எண்ணெயை கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் பூமிக்கடியில் இருக்கிற எண்ணெயை கண்டுபிடிச்சது 1860s 57க்கு அப்புறம் கலிபோர்னியாவில். இன்னைக்கு உலகத்திலே அதிக ஏற்றுமதி பண்ற எண்ணெய் ஏற்றுமதி பண்ற நாடு சவுதி அரேபியா. அதாவது அதிகமாக டிக் பண்றவங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1943 to 46. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, இந்த கடைசி காலத்தில் கோதுமை பாதிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் எண்ணெய் பாதிக்கப்படாமல் இருக்கும். அதுதான் காப்பாற்றுவது. எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம், எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனத்தை அடக்கிய புத்தகம். அதை சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் வேறொரு தேவன் அப்படி கிடையாது. எத்தனை துல்லியமாய் சொன்ன புக்கோ உலகத்தில் இல்லை. 100% ப்ராஃபஸி, வெளிப்படுத்தின விசேஷம். இவ்வளவு துல்லியமா சொன்ன புக் எங்க இருக்கு? இப்படி எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு பொருள் பெயரை சொல்லி இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான காலம் வந்திருக்கிறது. இப்போ போயிட்டே இருக்குது. சரி, இந்த பஞ்சம் இப்போ இதெல்லாம் உண்மைதானா? இப்போ கொள்ளை நோய்க்கு WHO ரிப்போர்ட் கொடுத்துச்சு இல்லைங்களா? அதே ரிப்போர்ட்டை, அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை UN கொடுத்துருக்கு. நல்லா கவனிங்க, இது UN ரிப்போர்ட்.
உணவு கட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். உணவு தட்டுப்பட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இதுதான் WHO கொரோனாவுக்கு கொடுத்த ரிப்போர்ட். உணவு தட்டு வரப்போகிற அந்த கொள்ளை நோயால் உலகம் பேரழிவை சந்திக்கும்னு சொன்னாங்க. 2030க்குள்ள அடுத்த 6 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் டெய்லி 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்கா தெரியுமா? இந்தியாவில் மட்டும் 9 crores. இதான் ரிப்போர்ட். காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030க்குள்ள 9 crores. உலகம் முழுக்க கணக்கு எடுத்துக்கோங்க. ஆண்டவர் சொன்ன பஞ்ச காலத்தினுடைய உச்சம் வால் ஸ்ட்ரீட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த பொருளையும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்காதீங்க. அமேசான்காரங்களே சொல்கிறாங்க, ரொம்ப தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க, வரப்போகிற நாட்கள் மிக மோசமான பஞ்சம் இருக்குன்னு அமேசான்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அவங்களே கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட். கர்த்தர் சொன்ன பஞ்சத்தின் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம் இப்போ அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். 2024 அதில் தான் இருக்குது. 2025 அதுக்குள்ளே தான் போகும். உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஆளாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சுருக்கிறீங்க. உலகத்திலேயே அதிக தீர்க்கதரிசிகளை கொண்ட நாடு தமிழ்நாடு தான். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 500 வகையான தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவங்கவுங்க ரேஞ்சுக்கு வச்சுருக்கீங்க. 50 ரூபாலேருந்து 5000 வரைக்கும் வச்சுருக்கீங்க இல்லையா? நீங்கள் போய் பார்க்குற தீர்க்கதரிசியும் இருக்கிறாரு, உங்களை வந்து பார்க்குற தீர்க்கதரிசியும் இருக்கிறாங்க, ஹோட்டலில் போய் பார்க்குற தீர்க்கதரிசியும் இருக்காங்க, டோர் டெலிவரியும் இருக்குது. இப்போ அதனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. கொரோனா வரும்போது உங்கள் தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் கூட கொரோனா வரும், லாக்டவுன் வரும்னு சொல்லலை. புயல் வரும்போது உங்கள் தீர்க்கதரிசிகள் யாரும் சொல்லலை. இந்த 1000 ரூபா 500 ரூபா பண மதிப்பு இழப்பு வந்துச்சு. நம்ம தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தால் சேஃபாக இருந்திருப்போமா இல்லையா? அதையும் சொல்லலை. ஆனால் நம்ம தீர்க்கதரிசிகள்லாம் அமெரிக்காவுக்கு தீர்க்கதரிசி சொல்லுவாங்க யார் ஜனாதிபதியாக வராருன்னு. அது எதுக்கு நமக்குன்னு தெரில. நீங்களும் திருந்த போகிறது இல்லை, இருந்துட்டு போட்டோம். சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. அடுத்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கேட்க தான் போகிறீங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குமாமா? நான் இப்போவே சொல்லிட்டு போகிறேன், போன வருஷத்தை விட மோசமாக இருக்குமாமா. நிஜம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? 2023க்கு 24 எப்படி இருக்கு? வெயில் எப்படி இருக்கு? அப்போ அடுத்த வருஷம் வெயில் இன்னும் மோசமாக தான் இருக்கும். குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. மழை வந்தாலும் பயங்கரமாக பெய்யுது, வெயில் அடித்தாலும் பயங்கரமாக தான் பெய்யுது. உங்களுக்கு இது எதுக்கு தீர்க்கதரிசி? விசுவாசிகள் நீங்கள் தான் நிறைய ஊழியக்காரர்களை கெடுக்கிறீர்கள். தயவு செய்து உங்களுக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களும் உங்கள் கையில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. அது 100% ப்ராஃபட்டிக்கல் புக். ஒழுங்காக படித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் அது புரியல அப்படின்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர், அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இல்லைங்க அப்படியும் எனக்கு புரியல, வெரி சிம்பிள், அதை விட ஈஸி மெத்தட். உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது இல்லை, அவங்கவுங்க உங்க சர்ச்சுக்கு போங்க, அங்கிருந்து ஆவியானவர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளோத்தையும் விட்டுறிய, முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு மெயில் அனுப்புறிய, அவருக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, அடித்து கேட்குறீங்க, அவர் சொன்னார்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, 4 மாசத்துல பொண்ணு வீட்டுக்கு வந்துடுது. அப்புறம் பழிய தூக்கி அவர் மேலே போடுறீங்க. நான் அவரை கேட்ட, அவர் சொன்னாருன்னு தான் இந்த கல்யாணம் பண்ணோம், ஏன் தான் இப்படி நடந்தது தெரியல. அவர் பொண்ணு கல்யாணத்தை தான் அவரால் ஒழுங்காக நடத்த முடியும், உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் ஃபாஸ்டிங் பண்ணணும். தீர்க்க தரிசிகளை அற்பமாக எண்ணாதுருங்கண்ணா, இல்லைன்னு சொல்லலை, தீர்க்க தரிசனம் உண்டு. ஆனால் எதுக்கு தேவையோ அதான், பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் போட்டிருந்த செயினை காணும், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன், பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்ல முடியுமா செயின் எங்கே இருக்குது? அதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அவங்க பிடிச்சி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதனுடைய விளைவு என்ன நடக்குது? 2024 இப்படி நடந்துச்சு. 2024 ஜனவரி 1 ஜப்பானில் அவ்வளோ பெரிய பூகம்பம் 7.6. யார் சொன்னாங்க? ஆனால் இயேசு தெளிவாக சொன்னார், பூமி அதிர்ச்சிகளை நீங்கள் காண்பீர்கள். வரத்தான் போகுது, அது மாதிரி நடக்கத்தான் போகுது, பைபிளில் சொல்லி தான் இருக்கு.
இது இனி வருகிற நாட்களில் இனி பூமி மோசமாகத்தான் போகும். 2 காரியங்களை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். இதுக்கு அடுத்து 4வது முத்திரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின்னால் சென்றது. பட்டயத்தினாலும், நல்ல கவனிக்க, இதான் முக்கியம், பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும், சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் 4 வகையான மரணம் பூமிக்குள்ளே வரப்போகுதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த 4ல் ஒன்று பட்டயம், 3rd World War, the war between the Russia and the other countries. எசேக்கியேல் 38:1-2 வசனத்தில் ரஷ்யா வரும்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக வரும்னு இருக்கு. இது முதல் நேட்டோ நாடுகளோடு ஆரம்பித்து இஸ்ரேலில் போய் முடியும் அந்த வார். நம்பர் 2 பஞ்சத்தினாலும், இப்போ இருக்கிற பஞ்சம் உச்ச நிலைமைக்கு போகும். நம்பர் 3 சாவினாலும், இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். மத்திய 24 பூமி அதிர்ச்சிகள் சொல்கிறார். இப்போவே உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐஸ்லாண்டில் எரிமலை வெடித்து 40 கிலோமீட்டருக்கு ஊர் நெருப்பில் எரிஞ்சிருச்சு. 40 கிலோமீட்டர்ஸ், 400 மீட்டர் இல்லை, 4 கிலோமீட்டர் இல்லை, 40 கிலோமீட்டருக்கு பூமி என்ன ஆயிடுச்சு, ஐஸ்லாண்டு எரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க. ஐஸ்லாந்து எரிமலையின் கோர தாண்டவத்தால் மக்கள் என்றும் வீடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எரிமலை மற்றும் பனியாலான நாடு எனவும் ஐஸ்லாந்து அழைக்கப்படுகிறது. 2 பேதுரு 3:9-10 வசனத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நடக்க தொடங்கி இருக்குது. இதே மாதிரி நிறைய எரிமலைகள் வெடிக்கும் தருவாயில் இருக்குது. அதுக்கு பேர் ஆக்டிவ் வால்கனோஸ், பேர் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வெடிக்க தொடங்க ரெடியாக இருக்குது. இயேசு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் துல்லியமாக துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். 4வது, இப்போ இருக்கிற எல்லா வைரஸுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். எபோலா எங்கேருந்து வந்துச்சுன்னா வவ்வால்லேருந்து வந்துச்சு. எய்ட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சு. மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ, எல்லாத்துக்கும் பின்னாடி பாருங்கள் ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். குறிப்பாக பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகம். லேவியர் ஆகமத்தில் ஆண்டவர் எது எதெல்லாம் துஷ்டம்னு சொல்கிறாரோ, ஒட்டக துஷ்டம் பாரு, பன்றி துஷ்டகம் பாரு, வவ்வால் துஷ்டம் பாரு, அதன் பேரில் தான் இப்போ என்ன வந்திருக்குது, எல்லாமே கொள்ளை நோய், வியாதி, அத்தனையும் இந்த 4ம் சேர்ந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. இப்போ 4 ரெடி, வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 கப்பல்கள், நியூக்ளியர் கப்பல்கள் ரஷ்யாவது பால்டிக்ல இருந்து ரெட் சீக்கு போயிருச்சு. ரஷ்யா அவருடைய எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அது அங்கே போயிருச்சு. ஒரு பக்கம் நேட்டோ வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு. அந்த வார் போய் இஸ்ரேலில் தான் நிற்கும். 2வது இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள். 3வது நம்ம பார்க்குற பஞ்சம். 4வது மிக முக்கியமானது, இன்னைக்கு ஈவினிங் வந்த செய்தி, கொரோனாவை விட மோசமான ஒரு தொற்று 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வரும்னு சொல்லி ஜனவரி மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் அப்பத்துலேருந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இந்த நியூ டிசீஸ் எக்ஸ் ஒன்று வருதுன்னு சொல்லி. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். நல்லா கவனிங்க, இதான் அதுக்கான ரிப்போர்ட். இது ஜனவரியில் வந்தது. எல்லா நாட்டையும் இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன சைன் பண்ணனா, வேர்ல்டு வைட் 1 மெடிசன். அத்தனை பேரும் ஒரு மெடிசனுக்கு கீழே வந்து ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு WHO என்ன கொடுங்க, அதிகாரம் கொடுங்கன்னு எல்லா நாட்டையும் கேட்டிருக்கிறாங்க. பல நாடுகள் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தொற்று எந்த நேரமும் பூமிக்குள்ள வரலாம், ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சொல்லி இது இன்னைக்கு ஈவினிங் வந்தது. ரிப்போர்ட்டட், நல்லா கவனிங்க, இது சாதாரணமாக இல்லை. இங்கே பாருங்க, ரிப்போர்ட்டட் பத்திரிகையில் வந்த செய்தி. ஏதோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்த நேரம் எப்போது வேண்டுமானாலும் ஜனங்களை தாக்கலாம். ஜனவரியிலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க வரப்போகுதுன்னு. இந்த வார் ஸ்டார்ட் ஆகும், இதுவும் ஸ்டார்ட் ஆகும். இயற்கை பேரழிவுகள் பெருமளவில். இப்போ உங்களுக்கு தெரியும், நியூக்ளியர் குண்டெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் மிக வேகமாக வரும். சகரியா 14 ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். நியூக்ளியர் வாரோட எஃபெக்டை பற்றி ஆண்டவர் சொல்றார். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இதிலிருந்து நீங்கள் உலகத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உலகம் அந்த இடத்துக்கு போயிடுச்சு.
சயின்ஸ் இந்த உலகத்தை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஒரு பக்கம் சயின்ஸ் நம்மளை காப்பாற்ற நினைக்குது, ஒரு பக்கம் சயின்ஸ் நம்மளை அழிக்க நினைக்குது. ஸோ இப்போ வேர்ல்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு ஜேர்னி பண்ண தொடங்கிடுச்சு. இயேசு தெளிவாக சொல்லிட்டார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இது நடக்கும் கண்டிப்பா அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதெல்லாம் நடக்கும், இதை நாம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்மகிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை? இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நமக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டா, இது வந்தா நமக்கு பாதிப்பு வரும், இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யும், நடக்கும். உடனே நம்ம ஜனங்க நீங்க என்ன சொல்லுவீங்க, அது எப்படிங்க ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்? ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருந்தாரு, கொரோனா வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான். மிகப்பெரிய சுனாமி வந்துச்சா இல்லையா? கர்த்தரோட இரக்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாத போது இது நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, கீழ்ப்படியவும் மாட்டோம், இதுவும் நடக்கக்கூடாது. நாங்கள் கீழ்ப்படியவும் மாட்டோம், ஆனால் அவர் இரக்கம் உள்ளவராகவே இருக்கணும். இப்போ நீங்க ஜட்ஜு கிட்ட எப்படி சொல்ற மாதிரி இருக்குன்னா, ஜட்ஜ் ஐயா நீங்க ரொம்ப நல்லவர், நான் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருங்க. எந்த ஜட்ஜு ஒத்துப்பாரு? இப்போ நீங்க தேவன்ட்ட அப்படித்தான் சொல்றீங்க, எல்லாமும் நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். விசுவாசி, நான் பேசுறது விசுவாசிகளுக்கு மட்டும். தேவன் விரும்புகிற விசுவாச வாழ்க்கை இல்லை, தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஓடுது. ஆனா ஆண்டவர் வரும்போது குடும்பமே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். குடும்பமே உட்காந்து ஐபிஎல் பார்க்குது. அந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. எப்படி எக்காலம் கேட்கும்? அவன் தான் ட்ரம்பட் ஊதிட்டான் ஐபிஎல்ல, அந்த ட்ரம்பட் தானே கேட்கும். ஹெவன்லி ட்ரம்பட் எப்படி கேட்கும்? இன்னைக்கு உட்காந்து டிவியில் மூழ்கிறீங்க, அவன் பிள்ளை உட்காந்து வீடியோ கேம்ஸ்ல மூழ்கி கிடக்கிறான். சகோதரிமார்கள் உட்காந்து சீரியல்ல மூழ்கி கிடக்குறீங்க. ஆனா ஆசை மட்டும் இருக்கு, இயேசு வரும்போது நான் பரலோகத்துக்கு போயிடணும்னு. how it is possible? நீங்களே சொல்லுங்க. உங்க பையனை பார்த்து என்ன சொல்றீங்க? எப்பா எக்ஸாம் வந்துச்சு, இப்படி போனே வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தா எப்படி படின்னு சொல்றீங்க. அவன் சொல்றான் அதெல்லாம் படிச்சாச்சு. நீங்க தலையில அடிச்சுக்கிறீங்களா இல்லையா? இப்படி சொல்றான், படிச்சான்னு மார்க் வர மாட்டேங்குது, எக்ஸாம் வந்துருச்சு, என்ன பண்ண போறானோ. ஒரு பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ அஸ் அ பேரண்டா உங்களுக்கு இவ்வளவு கன்சர்ன் இருக்கு, ஒரு கன்சர்ன் இருக்குல்ல, அப்ப சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு உங்க மேல எவ்வளவு இருக்கும்? ஐயோ நியாய தீர்ப்பு நாள் நெருங்குது, வருக வரப்போது, ஒரு கூட்டம் அழிவுக்கும் ஒரு கூட்டம் நித்திய ஜீவனுக்கும் எழுந்திருக்க போது. ஐயோ நீ உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, வீட்டில் குடும்ப ஜபம் இல்லையே, குடும்பமா உட்காந்து டிவி பார்க்க தெரியுது, குடும்பமா உட்காந்து எங்கேயாவது சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக தெரியுது, குடும்பமா யாராவது கூப்பிட்டாங்கன்னா கல்யாணத்துக்கு போக தெரியுது. ஆனா குடும்பமா உட்காந்து வீட்டில் ஜெபம் பண்ண தெரியல. கேட்டு பாருங்க, we are so busy. யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம், டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணத்துக்கு போக தெரியுது. நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, லேட் பண்ணிடாதீங்க, இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போனோம். நம்ம மத்தியானம் சாப்பாடு, அதான் நைட்டு பிரியாணி போடுவாங்களே, மத்தியானமே ரசம். ஏன் அதான் நைட்டு ப்ராப்பர் பிரியாணிக்கு மத்தியானமே ப்ரிப்பரேஷன். பையன்கிட்ட சொல்லிடுறாங்க, டியூஷனில் நீ முன்னாடியே 1 hour போயிட்டு 6:30 மணிக்கெல்லாம் வந்துரு. ஏன் நம்ம கல்யாணத்துக்கு போனோம், சிக்கன் பிரியாணி போடுவாங்க. இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு போக முடியுது, அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ஏன் தேவ சமூகத்துக்கு போக முடியல? ஒரு 1/2 மணி நேரம் கூட தேவனுக்கு உங்க வீட்டில் டைம் கொடுக்காத உங்கள் வீட்டையும் உங்களையும் ஏன் ஆண்டவர் கொண்டு போய் 24 hours பரலோகத்தில் வைக்கணும் சொல்லுங்க? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் தேவன் அநேகத்தில் அதிபதியாக வைப்பாரு. உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போய் தசமாம் காணிக்க கொடுத்துட்டா என்னோட ஸ்பிரிச்சுவல் டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. தசமாம் காணிக்கை கர்த்தர் கொடுக்கறதுல நீங்க கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். சர்ச்சுக்கு போறது என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டீன் ஒர்க்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகாட்டி பாஸ்டர் கேட்பாரு, சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கும் தேவனுக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வருகையில் போக முடியும். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கிருச்சு. இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலான்னு நினச்சிக்காதீங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அவர் தெளிவாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் வரும்பொழுது இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போயிருக்காரு. அது ஒன்று தான் வழி. நல்லா தூங்குவேன், சாப்பிடுவேன், வேலைக்கு போவேன், டிவி பார்ப்பேன், எல்லாம் செய்வேன்.
ஆனால் இயேசு வரும்போது நான் வருகையில் போகணும். ஏன்பா? நான் ஆண்டவர் சொன்ன மாதிரி குடிக்கிறது இல்லைங்க, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லைங்க, தசமா காணிக்க கொடுக்குறேங்க, கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறேங்க, நான் நீதிமான் தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களே மாதிரி உலகத்தாண்டில் எத்தனையோ பேர் சிகரெட் பிடிக்காதவர் இருக்கிறார். உங்களை மாதிரியே உலகத்தாண்டில் எத்தனையோ பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க. நம்மை விட அவர்கள் கடவுளுக்கு அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட உங்கள் நீதி எதிலே மேலானது சொல்லுங்க. அதை தான் ஆண்டவர் கேட்பார். அவர்களை பார்க்கலாம் நம்ம நீதி எப்படி இருக்கணும்? மேலானதாக இருக்கணும். இயேசு பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், அது உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் மன்னிக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இயேசு மன்னிக்கும் போதே கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாத. ஒருத்தனை மன்னிக்கும் போதே இயேசு சொன்ன கட்டளை இனி. அந்த அம்மா பாதத்தில் விழுந்தாங்க, எல்லாரும் கல்லெறியும் போது அந்த அம்மா பார்த்து சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்ல, இனி பாவம் செய்யாத. அவ்வளோதான். போ. இன்னைக்கு வீடு அப்படி இருக்குதா? வீடு ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளதா இருக்குதா? வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இன்னொரு முறை உங்கள் மத்தியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போவே சொல்லிட்டு போகிறேன், வரப்போகிற ஆக்கினைக்கு தப்பிக்கும்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இது உங்களுக்கான உண்மையான ஆசீர்வாத கூட்டம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கான உண்மையான ஆசீர்வாதம். நீங்கள் இதுவரைக்கும் நினைச்சிருந்த ஆசீர்வாதம் உங்களை விட உலகத்தாண்ட அதிகமாக இருக்கு. நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகவே போகாது. நீங்கள் ஆசீர்வாதமாய் போய் தேவ சமூகத்தில் உட்கார போகிறீர்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், முதலாவதாக, ஐயோ நானும் இந்த அழிவிலிருந்து நானும் என் வீட்டாரும் தப்பிக்கணும், நாங்கள் போகணும், என்ன செய்யணும்? முதலாவதாக வெரி சிம்பிள், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு இயேசுகிட்ட, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தாலே கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இவ்வளோதான் இயேசு கேட்டது, வேற எதையுமே கேட்கல. பேரை மாற்று, ஊரை மாற்று, மதத்தை மாற்று, எதுவுமே சொல்ல. இயேசு பார்த்தது மத மாற்றம் அல்ல, இயேசு சொன்னது மனமாற்றம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்கள் இருதயத்துக்குள்ள மாற்றம் வந்தால் போதும். இனி பாவம் செய்ய மாட்டேன், செய்த பாவத்துக்கு எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துருங்க, இந்த ரத்தத்தால் என்னை கழுவிடுங்க, உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன நீங்கள் உங்கள் கரத்துக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க அப்படி நீங்கள் சொல்லும் போதே இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த பாவ மன்னிப்புக்கான மொத்த கிரயத்தையும் அவர் செலுத்தி விட்டார். அவர் எல்லாத்துக்கும் கிரயம் செலுத்திட்டாரு. ஜஸ்ட் நீங்கள் டோக்கன் வாங்கினீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சிடும். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தையும் வேதம் சொல்லவில்லை. ஒன்று, கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? ஞானஸ்நானத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கி இப்போவும் சொல்கிறேன், உங்கள் பழைய மனுஷன் மரித்து புது மனுஷன் உயிர்த்தெழுந்து. எல்லாரும் பாருங்கள், அவங்க பாவம் மன்னிக்கணும்னா ஏதாவது போய் ஒரு கடல்லையோ குளத்துலையோ ஆறுலையோ மூழ்கி என்ன செய்கிறாங்க? வெளியே வராங்க. ஏன் அப்படி வராங்க? சிலர் பாருங்கள், யாராவது ஒரு பாத்திரத்தை தொட்டுட்டா உடனே தண்ணி தெளித்து அந்த பாத்திரத்தை எடுக்கிறாங்க. ஏன் அப்படி எடுக்கிறாங்க? அவங்க நம்பிக்கை என்ன செய்யுது? அந்த தண்ணி பாவத்தை என்ன செய்யுது? மன்னிக்குது அப்படின்னு. இது எங்கேருந்து வந்தது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ரெண்டாவது, நான் குழந்தையிலே எடுத்துட்டேன், எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது, சின்ன வயசுலேயே தந்தாங்க, வசனம் தெளிவாக இருக்குது, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? வசனம் சொல்லுது, தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? இது எடுக்காமல் வருகையில் போக முடியாது. அதான் வசனம் தெளிவாக சொல்லுது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. மூணாவது, மிக முக்கியமானது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஒரு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற சபையில் ஐக்கியம் கொள்வது முக்கியம், அல்லது உங்களுக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை முக்கியம்.
சில நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வருவீங்க, அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற கூட்டத்துக்கு உங்களால் போக முடியாது. அப்போ நீங்கள் ஒன்று செய்யலாம், யாரும் வீட்டில் இல்லாத போது கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சில இடங்களில் நீங்கள் போகும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்காது, சில இடங்களுக்கு உங்களால் போகவும் முடியாது, சில இடங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையாது. ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ பேர் தனிப்பட்ட முறையிலையும் பெற்றிருக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். 4வது வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு ரோமர் 12:1-2 சொல்லுது. இன்னைக்கு உலகம் சபைக்குள்ளே வந்து சபையை உலகமாக மாற்றிக்கிட்டு இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா சபைக்குள்ளே வந்துருச்சு. நாம் உலகத்துக்கு உண்டானதை செய்கிறவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு உண்டானதை செய்கிறவர்கள். we are practicing the heavenly life. உலகத்தின் லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது தானாக நடக்கும். ஹெவன்லி லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணணும். வேறுபாடுள்ள வாழ்க்கை. அடுத்த 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது இந்த பூமியிலிருந்து எதையும் கொண்டு போக மாட்டீர்கள். சிம்பிள் தான். மரணம் வந்துச்சுன்னா பாருங்கள், எதையுமே எடுத்துகிட்டு போகிறீங்களா? இல்லை, எதையும் கொண்டு போக மாட்டீர்கள். ஆனால் உங்களால் ஒன்று கொண்டு போக முடியும். என்ன முடியும் தெரியுமா? நீங்கள் சம்பாதித்த ஆத்மாவை கொண்டு போக முடியும். சிலர் பாருங்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் அந்த ஊர் கரன்சிக்கு மாற்றுவாங்க, அங்கே கொண்டு போய் மாற்றிடுவாங்க. இல்லை, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே வரும்போது பாருங்கள், சொந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் இருக்கிற பணத்தை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? நம்ம ஊர் கரன்சிக்கு மாற்றிடுவாங்க. அதே மாதிரி நாம் பர்மனெண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவின் வருகையில் பரலோகத்துக்கு போக போகிறவங்க, நாம் இங்கே இருக்கிற நம்முடைய எல்லாத்தையும் அந்த ஊர் கரன்சிக்கு மாற்றணும். அதுக்கு எக்ஸ்சேஞ்சுன்னு பேர். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆத்துமாக்களாய் மாற்றுகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஆத்மாவுக்காக செலவு பண்ணுங்கள். இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் கூட்டம் நடத்துங்க உங்கள் வீட்டில். உங்கள் பர்த்டேலாம் கொண்டாடுறீங்கல்ல, அதையெல்லாம் இனிமேட்டு வேறு மாதிரி கொண்டாடுங்க. உங்கள் பர்த்டேவை கொண்டாடி 4 பேர் வந்து ஹாப்பி பர்த்டேன்ட்டு பிரியாணி தின்ட்டு போகிறதுல என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் வந்து சொல்லுவார், இந்த பிரியாணி நல்லாவே இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகவே இல்லை, இதுக்கு ஆம்பூரில் ஒரு பிரியாணி இருக்குது சூப்பராக இருக்குமாரு. அதுக்கு பதிலாக இயேசுவை அறியாத ஒரு 50 பேரை கூப்பிடுங்க, உட்கார வைங்க, பிரியாணி போடுங்க, உங்கள் சபையிலேருந்து ஒருத்தரை கூப்பிடுங்க, இல்லை நீங்களே கூட சுவிசேஷம் சொல்லுங்க. அதில் ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டா அந்த ஆத்துமாக்களை உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். உங்கள் பிள்ளைக்கு கேக்கு வெட்டி கேண்டில் ஊதி அதை 4 பேர் கை தட்டுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதே பிள்ளையின் பர்த்டேல 10 பேர் ரட்சிக்கப்பட்டா அந்த 10 பேரும் சாட்சி சொல்லுவா, இன்னாருடைய பர்த்டேல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு. உங்கள் பிள்ளையின் பர்த்டேக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், உங்கள் கல்யாண நாளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு பர்த்டேவும் கல்யாண நாளும் இனிமேட்டு இப்படி கொண்டாடுங்க, ஆத்மாதாயம் பண்ணுங்க, அதான் முக்கியம். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இப்போ 2 நாள் கூட்டம் நடத்தினாங்க, 3 நாள் கூட்டம் நடத்தினாங்க. கேட்டோம், வருதா, ஆண்டவர் வரப்போகிறாராம், மிக மோசமான காலங்கள் வருது, அடுத்த சம்பவங்கள்லாம் நடக்கும் அடுத்தடுத்து. அதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் அவங்க சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்ட்டு சும்மா போகிறதுக்கு இந்த கதை இல்லை. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம். படுக்க போகும்போது உங்கள் ஜெபம், ஆண்டவரே ராத்திரி வேளையில் உடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு ஜெபம், ஆண்டவரே பகல் வேளையில் உடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய ஜெபம், நம்முடைய எண்ணம் என்னவா மாறிடணும் தெரியுமா? எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் எப்போ இயேசு கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். சிலர் பார்த்துருக்கீங்களா, எந்த வேலையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. காலையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு தண்ணி வருதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு குடத்தை தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. திடீர்னு குப்பை வண்டி வருதுன்னா குப்பையை கொட்டுறதுக்கு எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. அந்த காதில் கேட்டவொன்னே ஓடுறோம்ல, அதை விட ஸ்பீடாக இருக்கணும் இயேசுவின் வருகையில் போகிறதுக்கு. எந்த வேலை பார்த்துருந்தாலும் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓடுற மாதிரி வருகையில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். 7வது கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பீர்களானால் கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்திரிப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம், சரியாக 5 minutes இந்த கூட்டங்கள் முடியும். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் நீங்கள் போவீங்களா? இயேசு வரப்போகிறார் என்பது கண்களுக்கு முன்பாக நிதர்சனமாய் தெரியுது. ஏன்னா நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டபோது இதெல்லாம் நடக்க தொடங்கிருச்சு. வருகிற நாட்களில் பஞ்சம், அதாவது உணவு பஞ்சம், உணவு விலைவாசி உச்சத்துக்கு போகிறதை நீங்கள் காண்பீர்கள். அதை ஒட்டி ஒரு யுத்தமும், ரஷ்யா இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஒரு யுத்தமும், அதோடு கூட பஞ்சம், கொள்ளை நோய், இயற்கை பேரழிவுகள்லாம் ஒன்றாக நடப்பதை காண்பீர்கள். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டியது. ஆனால் இயேசு சொல்றார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனால் இந்த வருகையில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? நான் போவேனா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் 1 Corinthians 11:31 சொல்லுது. நீ என்னென்ன ஆராய்ச்சி பண்ணினா நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இயேசு வரும்போது நீங்கள் போவீங்களா மாட்டீங்களான்னு. உங்களுக்கு ஆவியானவருக்கு தெரியும் நீங்கள் போவீங்களா மாட்டீங்களான்னு. ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து, ஒருவேளை இன்னைக்கு இந்த இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து, இப்படி ஒரு தெய்வத்தையும் இப்படி ஒரு வேதத்தையும் நான் கேள்விப்பட்டதில்லை, இவ்வளவு துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைத்த எனக்கு தேவனை தெரியாது, நான் இதுவரைக்கும் அறிந்தவைகளிலே இப்படிப்பட்டதான ஒரு தேவனை இல்லை, எனக்கு இந்த இயேசு வேணும், நான் பாவ மன்னிப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவட்டும், நான் அவருடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா எல்லா கண்களையும் மூடி இருப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னைக்கு இயேசு என் கூட பேசி இருக்கிறாரு, இப்படி தான் இந்த மாதிரி தேவன் தான் எனக்கு வேணும், எனக்கு பாவம் மன்னிக்கப்படணும், நானும் என் குடும்பமும் வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்கணும், அப்படி விரும்புகிறவங்க யாராவது இருந்தால், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினா உங்கள் வலது கையை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறவர், இது வரைக்கும் நான் இந்த சபைக்கும் போல நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதை உணர்த்தி இருக்கிறான்னு சொல்கிறவங்க, உங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே முன்னாடி வந்து இங்கே இருக்கிற ஊழியர்களை பாருங்கள். அவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் சொல்லுங்கள். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முடிஞ்ச உடனே வந்து இங்கே பார்த்துட்டு போங்க. கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க நீங்கள் கரங்களை கீழே போடுங்க. நான் கடைசியாக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை. சின்ன வயசில் தான் கொடுத்தாங்க, இல்லை நான் எடுக்கவே இல்லை, எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? வேற யார் இருக்கிறீங்க? இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உடன்படிக்கை. அந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற 2-3 பேர் இருக்கிறாங்க. வேற யாரும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க விரும்பினால், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பங்கடைய விரும்பினால், முடிஞ்ச உடனே நீங்கள் இங்கே இருக்கிற ஆரோன் பிரதர் இருக்கிறாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க என்ன செய்யணும், எந்த சபைக்கு போகணும், எல்லாத்தையும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசியாக இயேசு என்னோடு கூட பேசி இருக்கிறார், இடைபெற்றிருக்கிறாரு. நானும் என் குடும்பமும் இந்த வருகையில் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. எங்களுக்கே தெரியுது நாங்கள் இன்னும் ஆயத்தமாக இல்லைன்னு. கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, சபைக்கு போயிருந்தாலும் சரி, இன்னும் ஆயத்தப்படலை. நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் போகணும். இன்னையிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட விரும்புகிறோம். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை. அப்படி சொல்கிறவங்க எல்லாம் அவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நாம் கடைசியாக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இயேசு வரும்போது நாம் அவருடைய வருகையிலே பங்கடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு பிறகு 7 ஆண்டு காலம் பூமி மகாபெரிய உபத்திரவத்தில் விடப்படும். உலகம் அதுவரைக்கும் கண்டிராத உபத்திரவம் வரும் என்று வேதம் சொல்லுது. அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு நிற்க நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு தெளிவாக சொல்லிட்டு போனார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். இது அதற்கான காலம். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மை ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.
உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். விசேஷமாய் இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுக்காக உழைத்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குறைவில்லாதபடிக்கு நடத்துங்க ஆண்டவரே. விசேஷமா ஒவ்வொருத்தரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டுங்க. வரும்போது கூட இருந்த தேவன் திரும்பி போகும்போது கூட இருந்து நடத்துவீராக. அநேகருக்குள் இந்த வார்த்தைகள் பேசட்டும், ராத்திரியிலே பேசட்டும் ஆண்டவரே, தூங்க விடாதபடி பேசட்டும். கர்த்தர் நீர் கிரியை செய்ய போற தயவுக்காய் நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.